மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகள்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடெண்ட் நடக்கும்போது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகள்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடெண்ட் நடக்கும்போது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.